எங்களோட கம்பெனி நேம் வந்து என்ன அப்படின்னா என்கேஎஸ் மீனிங் நாங்கள் கொஞ்சம் சிம்பிள். எங்களால் முடிஞ்ச பட்ஜெட்டில் தரமான உணவுகளை மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்றத ஒரே குறிக்கோளை வச்சு தான் இந்த நேம் எடுத்தோம். இது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. வணக்கம், என் பேர் ரோஹினி. நான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்த்துக்கிருந்தேன். எனக்கு கை குழந்தை இருக்குது அப்படின்றனால என்னால் டீச்சர் வேலையை கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால் நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி யோசிச்சுக்கிருந்தேன். அப்போ என்னோட அண்ணி ஆரோஸ் ஈஸ்வரி மேமோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் ஃபிசிக்கலாவோ இல்லை ஃபினான்ஷியலாவோ அந்த தொழில் தொடங்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நானும் என் சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து சொன்னோம், நீங்கள் கிளாஸ் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் அவங்க கிளாஸ் முடித்தாங்க. கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிஸ்னஸ் என்ன நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. இதில் என்னென்னா, நாங்கள் ஈஸ்வரி மேம் கொடுத்த மோட்டிவேஷனால் கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க. அதுலேருந்து நாங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சிறுதானிய லட்டுக்கள், தொக்கு, மால்ட் ஐட்டம், மசாலா ஐட்டம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பண்ணி வெளியே சேல் கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல், எப்படி இன்னும் அதை ஹோம்மேடாக எந்த ப்ரெசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் செய்கிறது அப்படின்றதையும் நாங்கள் ஒன்றும் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்த எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்த ஈஸ்வரி மேமுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் பிரேமலதா. நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தூண்டுகோலாக அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் எனக்கும் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பெட் ரெஸ்ட்டில் இன்னொரு குழந்தையாட்டம் அவரை வச்சு பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போயிடுச்சு. அப்படி இருந்தப்போ என்ன, திடீர்னு ஒரு 1 இயருக்கு அப்புறமா அவர் இல்லை அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியல. இறந்துட்டார் அப்படின்றதவே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ இன்னொரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனால் தான் நம்ம அந்த அப்பா இல்லை அப்படின்றதையே நம்மளால் விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்றத ஒரு விஷயம் தோணுச்சு. அப்படி நான் தேட ஆரம்பித்தப்போ தான் ஈஸ்வரி மேமோட யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். அவங்க கிளாஸஸ் எடுக்கிறதா அதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி, இது மாதிரி நானும் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க நீங்கள் வாங்க, தாராளமாக அது நான் என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கிளாஸை ஜாயின் பண்ணேன். அவங்க நிறைய தொழில் மட்டும், அதாவது தொழில்னு சொன்னாக்கும் நம்ம இப்போ தொக்கு செய்கிறோம், லட்டு செய்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இதை எப்படி வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும், எப்படி தரமானதாக கொடுக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்படி சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்கங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் என்னோடய வேலை இதுதான், நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல், நீங்கள் இதில் என்ன டவுட்டுனாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல், அந்த கிளாஸில் டவுட்டுன்றது மட்டும் இல்லாமல், நீங்கள் தொழில் தொடங்குறீங்க, அதை முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுலையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை உதவியோ தேவைப்பட்டாலுமே நான் செஞ்சு தர்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றதையும் அவங்க அப்பப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட தூண்டுதல் காரணமாக நான் ஒரு தொழிலில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த என்கேஎஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் நம்ம 10 வெரைட்டியான தொக்கு ஐட்டம்ஸ் இருக்குது. 6 வெரைட்டிஸில் லட்டு ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மால்ட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி 6 வெரைட்டிஸில் பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மசாலா ஐட்டம்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் இது நான் சிங்கிளாக பண்ண முடியும் அப்படின்னா, என்னோடய ஃபினான்சியல் சைட்லேயும் சரி, என்னோடய செல்ஃபு அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி, என்னால் அது முடியல அப்படின்றது இருந்தது. அப்போது என்னோடய சிஸ்டர்ஸும் நாத்தனார்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் இருக்கோம், நீங்கள் பண்ணுங்கள், நாங்களும் உங்களோட ஜாயின் ஹேண்ட் பண்ணி உங்களை நம்ம நம்மளோட தொழிலை முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களோட மோட்டிவேஷனும் சேர்ந்து நாங்கள் இந்த என்கேஎஸ் ப்ராடக்ட்ஸை இப்போ முன்னாடி கொண்டு போயிட்டுருக்கோம்.
எங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிஸ்னஸை எங்களுக்கு சொல்லி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி எங்களையும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண ஈஸ்வரி மேம்க்கு வந்து நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேம் ஷீலா. பிரேமா சிஸ்டர் நாங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம். லேடிஸ்லாம் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஈஸ்வரி மேமோட வீடியோ பார்த்தோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலயமா சொல்லித்தர மாதிரி வீடியோ பார்த்தோம். ஸோ ஓகே இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணோம். பிஸ்னஸை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போ வந்து தொக்கு வகைகள், மால்ட்டு, சிறுதானிய லட்டு வகைகள், மசாலா இதெல்லாம் வந்து நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கடைங்களுக்கு பக்கத்தில் இதெல்லாம் வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். மேமோட கைடன்ஸ் மூலயமா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு எப்படி ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். மேம் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. நாங்கள் கிளாஸ் முடித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த டவுட்னாலும் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஈஸ்வரி மேம்க்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹேமப்ரியா. நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம். நாங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்கள் அண்ணியோட ஹார்ட் ஆஃப் திங்கிங்னால சரி நம்மளும் ஏதாவது நியூவாக ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க வந்து ஆன்லைனில் வெப்பேஜில் இதெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருக்கவும் அப்போ தான் வந்து ஆரூஸ் ஈஸ்வரி அப்படிங்கிறவங்களோட அவங்க வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து போட்டிருந்தாங்க. சரி அவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்த மோட்டிவ்னால நாங்கள் வந்து இப்போ என்கேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் வந்துட்டு எங்கள் இதை வந்து வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.